ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிபி மேக்ஸ். ஸோ இன்றைக்கான ஒரு பத்திரிகை செய்தி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி தான். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 575 விரிவுரையாளர் பணியிடங்கள் காலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ போஸ்டிங் இருக்கா? 575 போஸ்டிங் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அரசு பாலிடெக்னிக் டிஆர்பி அவங்க அந்த வெப்சைட்டில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்குது, எவ்வளோ இருக்குது காலேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 55 காலேஜ் இருக்குது. அதில் வந்து எல்லா சப்ஜெக்ட் இருக்குங்க. சிவில், மெக்கானிக்கல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2051 பணியிடங்கள் இருந்துச்சு. அதில் எத்தனை அவங்க போஸ்டிங் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1476 போஸ்டிங் தான் அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி எவ்வளோ போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 575 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம் கண்டிப்பாக அவங்க நோட்டிஃபிகேஷனாக வெளியிடுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அதை தான் இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், கீழே முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு விரைவில் பொது இடமாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளது. ஸோ அதனால் இதை வச்சு என்ன பண்ணாங்க, ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பாலி டிஆர்பி எழுதணும் அப்படின்னா இது யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி தான் நடத்துகிறாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து தான் இதை வந்து எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நமக்கு என்னதான் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் பிஜி படிச்சிருக்கணும், பிஜியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும். அதுதான் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்போ இருந்து அவங்க போஸ்டிங் போட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு தேர்வு நடத்தப்பட்டது. அப்போ 1058 விரிவுரையாளர்கள் டிஆர்பி மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்டன. ஸோ இப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 575 காலியிடங்கள் இருக்குது. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ இந்த வருஷம் டிஆர்பி ஆனுவல் பிளானில் நம்ம பாலி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.